அப்போ நிறைய புராணங்கள் மூலமாக ஆண் தெய்வங்கள் வந்து மேல வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குமரன் அப்படின்ற நம்முடைய இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு வந்து சில இடங்கள்ல இருக்கு. தமிழக மக்கள் அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேல கொண்டு வந்து கொற்றவைன்னு ஒரு கடவுள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கடவுளோட மகன் தான் இவர் அப்படின்னு சொல்லி கொற்றவை கோயில்களை முருகனுடைய கோயில்களாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து கொற்றவை குளவி அப்படின்னே முருகனுக்கு வந்து ஒரு பெயர் இருக்குன்றத பாக்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் முருகன் வந்து சிவபெருமானோட மகன் அப்படிங்கிற புராணம் அல்ல, கொற்றவையோடைய மகன் அப்படின்னு சொல்லி தான் முருகப்பெருமானுடைய வழிபாடுங்கிறது ஆரம்பிச்சது. இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, திருப்பதியில இருக்கிறது என்ன கோயில் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். திருப்பதியில பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த சிலையை பாக்குறப்போ அது முருகன் சிலை மாதிரியே இருக்கும். நம்ம நிறைய கோயில பார்த்தா முருகன் அப்படி இடுப்புல கை வச்சுட்டு இப்படி கை வச்சிருப்பாரு. அதே மாதிரி பாலாஜி அப்படின்னா வேலை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பாலானா வேல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேலை உடையவர் அப்படின்னே கடவுளுக்கு பேர் இருக்கு. இன்னொன்னு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் எடுக்கும் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேற எந்த இடத்துலயும் வந்து பெருமாள் வந்து குன்று மேல இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஒரு கடவுளுக்கு முடியை மழித்து காணிக்கையாக தரக்கூடிய மரபு அப்படிங்கிறது முருகனுக்கான மரபு. நம்ம வந்து இன்னைக்கு பழனியில பாக்குறோம். அப்ப நம்ம திருப்பதியில பாக்குறப்ப முடியை மழிக்கிறாங்க. வேற எந்த வைணவ கோயில்களையும் முடியை மழிக்கிற அந்த வழக்கம்ங்கிறது இல்லை. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அந்த கோயில் வந்து முருகப்பெருமானுடைய கோயில் நமக்கு தெரியுது.